தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 12, இறை திருவசனம் 2. ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே நான் பாடுவேன், என் மீட்பும் அவரே. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும். ஓ அருகில் நான் அமர்ந்து என் கதையை சொல்ல வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். எப்போது நான் இருக்கேன் என்று சொல்ல நீ வேணும். என்னோடு இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. என்னோட இயேசுவே கொஞ்ச நேரம் பேசுமே, ஆசையாயிருக்குதையா. தாயும் தந்தையுமாய், நல் ஆசானாய், நல் நண்பனாய் எங்களோடு இருந்து எங்களை காத்து வருகின்ற அன்பின் இறைவா, இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை எங்களுக்குள் இருந்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்திய உமது ஆசீர்வாதத்திற்காக, உமது பேரன்பிற்காக, பேரிரக்கத்திற்காக நெஞ்சார உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தகப்பனே இறைவா, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நன்மைகளை வாரி வழங்குபவரே, எங்கள் மீது நீர் கொண்ட பேரன்பிற்காகவும் பேரிரக்கத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். அந்த உமது பேரன்பையும் பேரிரக்கத்தையும் எந்த அளவுக்கு நாங்கள் உணர்ந்தோம் என்றால், இந்த நாளின் காலையில் எழுந்த பொழுது அந்த மூச்சு காற்று எத்தனையோ பேருக்கு கிடைக்கதற்கு அறியாத இந்த நாளை எத்தனையோ பேர் காணாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தகப்பனே, உமது மூச்சு காற்றை ஒரு பரிசாக கொடுத்து இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். எங்களோடு உடன் நடந்து இருக்கின்றீர், வழிகாட்டி இருக்கின்றீர், எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கின்றீர். அனைத்திற்காகவும் தகப்பனே நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கருணை தெய்வமே, எங்கள் மீது நீர் காட்டிய கருணைக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். அன்பு இறைவா, இதோ உமது குரல் எங்கள் மீது ஒளித்தமைக்காக, உமது ஆசீர் எங்கள் மீது இருந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களது கண்களால், எங்களது இதயத்தால், எங்களது பார்வையால், எங்களது காதுகளால், எங்களது பேச்சால், எங்களது செய்கைகளால், எங்களது நடத்தைகளால் நாங்கள் பிறருக்கு ஏதாவது பாவம் செய்திருந்தால், துரோகம் செய்திருந்தால், பிறர் மனதை காயப்படுத்தியிருந்தால், அத்தகைய பாவ பலவீனங்களை இந்த நேரத்திலே நாங்கள் நம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். தகப்பனே, இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்த சிறு சிறு பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் இவை அனைத்திலும் இருந்து நீர் எங்களை தப்புவித்தருளுமாறு, எங்களை மன்னித்தருளுமாறு, உமது ஆணி படிந்த, உமது முள்முடி படிந்த அந்த திரு இரத்தத்தின் வழியாக எங்களை சுத்திகரித்தருளுமாறு, எங்கள் பாவத்திலிருந்து விடுதலை தருமாறு உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். தகப்பனே, எங்களை மன்னித்தருளும். பிறருக்காக நாங்கள் ஜெபிக்க ஏறெடுத்து வருகிறோம். நாங்கள் முதலில் பரிசுத்தமாய் இருக்க எங்களை நீர் பரிசுத்த விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா, அன்பு இறைவா, எங்களை தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை பேரையும், அவர்கள் அனைவரின் விண்ணப்பங்களையும் உம் திருத்தால் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவு கட நேரத்திலே தகப்பனே, பயணம் செய்கிறவர்கள், பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே வேலை செய்கிறவர்கள், இன்னும் இந்த இரவு நேரத்திலே தகப்பனே எத்தனையோ விதமான வேலைகளுக்கு சென்று கொண்டிருப்போரை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை பிரிந்து வெளியிடங்களில் பணி செய்வோரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது அருளையும் ஆற்றலையும் இறைஞ்சி எங்களுக்காக
மன்றாடி வருகிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உமது அருள் ஆற்றல் இல்லை என்று உம்மை விட்டு பிரிந்து வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்திலே அமைதி இல்லாமல் வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அனைவருக்கும் இந்த இரவில் உமது அருளையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தருளும். கருணையின் இறைவா, உம் திருத்தாள் இந்த அகிலத்தை சரணாபதியாக ஒப்புக்கொடுக்கின்றோம். கடைக்கண் பார்த்து எங்களுக்கு உமது ஆசீரை தந்தருளும். அன்பு செய்ய வரம் தாரும். பிறரை ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். பிறரை மன்னிக்க வரம் தாரும். நாங்கள் எங்களை அன்பு செய்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நீர் படைத்த ஜீவராசிகள் மனிதர்கள் அனைவரையும் அன்பு செய்ய முடியும் என்பதனை உணர்ந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பிறரை ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே நாங்கள் எங்களையும் அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்து உமக்கு விரும்பிய பிள்ளைகளாக வாழ இரவா எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு கண நேரம் முழுவதையும் அது கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். அகிலத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.